பாக்யராஜு மலர்கிட்ட சொல்கிறாங்க, ஏ பாவண்டி, அந்த பொண்ணு வெளியே உட்காந்துருக்கு, பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, எனக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது. மலர் இங்கே பாக்யராஜ்கிட்ட சொல்லிட்டே, மதி ஒரே ஒரு சாரி சொல்லிட்டு வந்திருக்கலாம்லங்க அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நீ தப்பே பண்ணலை, ஆனால் இந்த வீட்டில் நீ தப்பே பண்ணாத போது சாரி கேட்டல, அதான் எங்கள் மாப்பிள்ளை கிட்ட, அப்போது எனக்கும் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுல, உனக்கும் அது கஷ்டமாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பிரச்சனையே சில இடங்களில் முடிச்சு வைக்கணும்னா நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்ல, எனக்கு புரியுது மலரு, ஆனால் நாம் நினைக்கிறது போல் அந்த பிள்ளையும் நடந்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே மலரே மலரேன்னு கூப்பிடுறாங்க. உடனே ஓடி வராங்க. ரொம்ப தலையை வலிக்குது, எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்கு, போய் ஸ்ட்ராங்காக 2 காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அத்தை பாவம் அத்தை, மதி வெளியே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அதுமா எங்களுக்கும் தெரியும், நீ ஒன்றும் அவன் மேலே இறக்கப்படலாம் வேண்டாம் அப்படின்னு மலர்கிட்ட சொல்லும்போது இங்கே ராஜலக்ஷ்மி மலரை பார்த்து, ஆமாம் உன் புருஷன் பாக்யராஜுக்கிட்ட நீ வேறு எதையும் சொல்லலைல அப்படின்னு கேட்குறாங்க. எதை பற்றி எதன்னு சொல்லி கேட்க, இங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான். அதான் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு நீ சொல்லலைல்ல, நீ எதுவும் சொல்லவும் வேணாம். இவளை மாதிரியான ஆளையெல்லாம் அடக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தால் தான் முடியும். கொஞ்ச நேரத்தில் அவளே வெளியே உட்கார முடியாமல் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வருவாள். இதுக்கப்புறம் என்கிட்ட அவள் வாழாட்டாமலே இருப்பாள். அதுக்கு தானே நான் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட பாக்யராஜ் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அத்தை, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. பேசாத ஒரு விஷயத்த மதி பேசினான்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் கிட்ட நீங்கள் சொன்னதும் தப்பு. இதனால் சுரேஷ்க்கும் மதிக்கும் பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் பண்ணிட்டீங்க அத்தன்னு சொல்ல, எனக்கே நீ புத்திமதி சொன்னதெல்லாம் போதும், போய் நான் கேட்ட காஃபியை போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பாவம் அத்தை, அந்த மதி, நீங்கள் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அத்தை, அப்படிலாம் எதுவுமே நடக்கலைன்னு நீங்களே சொல்லுங்க அத்தைன்னு சொல்லிட்டு எங்கள் மலர் சொல்கிறாங்க. அப்படிலாம் நீ சொன்னதுக்காகலாம் நான் ஈஸியாக அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது. அவள் பேசினது தப்பு தான் அப்படின்னு இங்கே மலர்கிட்ட ராஜலக்ஷ்மி சொல்ல, மலரோ இதை கேட்டுட்டு அமைதியாக நிற்க, உனக்கு அப்படி அவள் மேலே அம்புட்டு அக்கறை இருந்தா நீயும் வேணா அவள் கூட போய் வெளியவே உட்காந்துக்கொண்டு சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன அத்தை சொத்தனுக்கிட்டு சொன்ன வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, மலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக பாக்யராஜை பார்க்குறாங்க. ராஜலக்ஷ்மி தனியாக கிளம்பி உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. என்னப்பா மலர், அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, ஆமாங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்க, இங்கே மதி எதையுமே சொல்லலை, இங்கே அத்தை தான் மதிக்கிட்ட தப்பாக பேசினாங்க. உங்கள் அம்மா அப்பா உன்னை வளர்த்தது சரியில்லைன்னு. இதை கேட்டால் யாருக்கு தாங்க கோவம் வராமல் இருக்கும். அதான் பதிலுக்கு மதியும் பேசினான், நீங்களும் உங்கள் பிள்ளையை சரியாக வளர்க்கலன்னு அவள் கரெக்டாக தானங்க சொல்லியிருக்கா. அதுக்கு தாங்க அவங்க அவ்வளோ கோவப்பட்டு நெஞ்சு வலின்னு ட்ராமா போட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றி கடைசியில் நிறைய விஷயங்களை அவங்களாவே கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு மலரும் சொல்ல, இதுக்கு மேலே என்னால் பொறுமையான இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த வீட்டில் மதி எனக்காக நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். அப்படிப்பட்ட மதிக்காக நான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுலையும் தப்பில்லை. இதனால் அத்தையும் மாமாவும் என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மதி பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. சாரி மதி அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு அங்கே மதியம் கேட்க, இல்லை இப்படி நீ சொல்லாத விஷயத்தெல்லாம் வீட்டில் அத்தை சொன்னாங்கல்ல, அப்போது அந்த நேரத்தில் உனக்காக நான் பேசக்கூட நிற்கலல்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல விடுங்கக்கா அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு என் மேலே எந்த கோவம் இருந்தாலும் என்னை 4 வார்த்தை திட்டிடு, இப்படி பேசாமல் மட்டும் இருக்காதான்னு சொல்ல, அக்கா உங்ககிட்ட பேசாமல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுடைய சுச்சுவேஷன், எனக்காக யாரும் வந்து நிற்கணும்னு ஆசைப்படவும் மாட்டேன். நமக்காக நாம் ஸ்டாண்டிக்காக நின்னாலே போதும், நம்ம பிரச்சனையை பாதி நாமளே முடிச்சிடலாம், அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் சொல்ல, உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் என்னதான் என்னை நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் முடியலை. ஆனால் இப்போது நீ இவ்வளோ ஒரு தப்பே பண்ணாமல் வெளியே கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை, உனக்காக நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலரே மலரேன்னு கூப்பிடுறாங்க. எதுவுமே பேசாமல் பாக்யராஜ் உள்ள நிற்க, மலரை வந்துட்டு போக வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மலர் வெளியே போய் உட்காந்துருக்காங்க. எங்கடாவ 2 காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் காஃபி கொண்டு வந்து கொடுக்கல, தலையா அந்த வலி வலிக்குது அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, மலரும் மதியம் வெளியே இருக்காங்கன்னு சொல்ல, இப்போ எதுக்கு அவள் வெளியே போனா, அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காகவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்துன்னு பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜலக்ஷ்மி வெளியே வராங்க. மலர் இங்கே இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, உள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த மதி உள்ளே வராமல் நானும் என்னால் உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன கூட்டா போராட்டம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த அப்படியெல்லாம் எதுவும் இல்லை,
ஆனால் தப்பு பண்ணாமல் மதி எதுக்காக இங்கே தண்டனை அனுபவிக்கணும், அதனால்தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே தெரியுது உண்மையான அக்கா தங்கச்சிங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. அம்மா நீங்கள் எதுக்குமா பொய் சொன்னீங்க சுரேஷ் கிட்டன்னு உடனே பாக்யராஜ் சொல்ல. என்னடா அதுக்குள்ளே உன் பொண்டாட்டி உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நீங்கள் சொன்னதை தான் நானும் கேட்டேன் அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மலர், பேசாமல் உள்ளே கிளம்பி வந்துரு, உன் மாமனாரை கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவரை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லும்போது மலர் பேசாமல் இருக்க மதி மலரை பார்க்குறாங்க. மலர் வந்துட்டு கிளம்பி போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் உட்காந்துருக்கும் போது சுரேஷ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் இந்த பிரச்சனை முடியலையா, நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ணி நீங்கள் ஏன் இவ கூட இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க. இல்லை சுரேஷ், செய்யாத தப்புக்கு மதி எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கணும், அத்தை பண்ண தான் தப்பு, நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ அதை கேட்டு நம்புற, இதான் உன்னுடைய தப்பே அப்படின்னு சொல்ல. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே சுரேஷ் கேட்க. ஆமாண்டா சுரேஷ், அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என்னடா ஆளாளுக்கு ஏன் வாயிலேருந்து இப்படியே நான் பேசினதெல்லாம் தப்புன்னு நானே ஒத்துக்கணும், அதுக்காக தானடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் இவங்க உட்காந்துருக்காளே அவள் சொல்லி கொடுத்து தான் அந்த பாக்கியராஜும் மலருமே அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. சுரேஷ் இவங்க என்ன சொன்னாலும் நீ காதில் வாங்காத, உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிடும்போது சுரேஷ் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியராஜும். சுரேஷ் நீ போலீஸ் ஆஃபீஸர், நீ எது எப்போ என்ன குத்தம் நடந்தாலும் கரெக்டாக நீ கண்டுபிடிக்கிற ஆள், யார் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நீ சரியாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ஆள். ஆனால் நீ இப்போ சரியில்லை, எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அண்ணே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாம் இவ பண்ணுற வேலையாக இருந்தான்னு சொல்ல. சுரேஷ் நிறுத்து அப்படின்னு அங்கே மலர் திட்டிட்டு அத்தைக்கிட்ட அவள் தப்பாக எந்த வார்த்தையும் பேசலை, நானும் தானே கூட இருந்தேன், நான் பார்த்து தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அண்ணி நீங்கள் இல்லைனாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே சுரேஷை சொல்ல. யார் என்ன சொன்னாலும் காதில் விழுகாதில்ல, ஏன்னா உனக்கு இவன் மேலே இருக்க கோவம் ரொம்ப முக்கியமாகப்படுது, அதான் யார் சொல்கிறதே நீ காதில் வாங்க மாட்ட அப்படின்னு சொல்ல. மதியம் வந்துட்டு அக்கா நீங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் அவர் உண்மை நியாயம்னு இது பக்கம் நிற்க மாட்டாரே, ஆல்ரெடி நான் தான் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பவே பார்த்துருக்கேனே, இதுக்கு மேலே இவர் புரிஞ்சுக்கிற வேறு ஏதாவது ரீசன் வேணுமா என்ன அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு இதை கேட்ட உடனே கோவம் வருது. ஏய் என்கிட்ட அப்படி என்ன நேர்மை நியாயம் இது எல்லாத்தையும் காணாமல் விட்டுட்டனி அப்படின்னு சொல்லி கேட்க. இங்கே பாருங்க, என்னால் என் கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்களோ அப்படி தான் நான் வந்துட்டு நினச்சிக்கவும் முடியும், உங்களுக்காக நான் வந்துட்டு என்னுடைய எண்ணத்தை எல்லாம் மாற்றிக்க முடியாதுன்னு மதியம் சொல்கிறாங்க. இப்படி திமிரெல்லாம் உனக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்ல. ஏன் இங்கே நிறைய படித்தவங்களுக்கு தான் திமிரு இருக்கணும், நிறைய வசதி இருக்கிறவங்களுக்கு தான் திமிரு இருக்கணும், ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் திமிரு அதிகமாக இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஏன் பொண்ணுங்க பக்கம் நியாயம் இருந்தால் அவங்க திமிரா பேசுகிறதுலையும் தப்பு இல்லையே, உண்மை நேர்மை நியாயத்தை வெளிப்படையாக பேசுகிறவங்க திமிராவும் பேசலாம், தப்பே கிடையாதுன்னு மலர் சொல்கிறாங்க. மதியம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மியும் இப்படியே வைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பேசி பேசி நமக்கு தாண்டா நெஞ்சு வலி வரும், வாடா உள்ளே போகலான்னு சுரேஷை கூட்டிகிட்டு ராஜலக்ஷ்மி உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் வெளியே உட்காந்துருக்க மதியம் மலரும் இப்படியே உட்காந்துருக்கேன், இன்னைக்கு எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க போகிறீங்க, மலர் நீயாச்சும் உள்ளே கூட்டிகிட்டு வா மதியன்னு சொல்ல. வா மதி உள்ளே போகலாம் அப்படின்னு மதியை கூப்பிட்றாங்க மலரும். ஆனால் மலர் கூப்பிட்டும் மதி கிளம்பவே இல்லை. இல்லை உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் போங்க, எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே மலருமே டே சுரேஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல இங்கே வா அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. மதி மேலே தப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு அதை நீ நம்ப மாட்ட, இங்கே அத்தை செய்கிறதான் சரி அத்தை பண்ணுறதான் எல்லாமேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தன் கையில் இருக்க ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. பாத்தியில அத்தை என்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாரு, நான் என்ன சொல்லணும் அதை தான் நீயும் சொல்லணும், நீ மாற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு என்கிட்டே அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க செய்கிறதே தப்பு, அவங்களோட சேர்ந்து என்னையும் தப்பு செய்ய சொல்கிறாங்க. இதை விட வேறு ஆதாரமே பார்த்தாதா, இப்போ கூட அத்தை முன்னாடியும் மாமா முன்னாடியும் கூட இதை கொடுத்துருக்க, தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு நான் தனியாக காட்டுறேன், இதுக்கு மேலே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்பி உள்ளே போக அப்படியே தயங்கியபடி சுரேஷ் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு அங்கே மதியம் கேட்க. இல்லை அம்மா பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்ல, அதுக்காக உங்கள் அம்மாவை கூப்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் அது எப்படி முடியும் அப்படின்னு தயங்கியபடி சொல்லிட்டு கேட்க, அப்புறம் எல்லாரும் முன்னாடி என்னை மட்டும் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படின்னு மதியம் கேட்குறாங்க. ஏய் அது அப்படின்னு இங்கே ரொம்ப தயக்கத்தோட நிற்க. சரி அம்மா தாயை என்ன மன்னிச்சிரு, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முதல்ல வா உள்ள
அப்படின்னு சொல்லி கூப்பிட, உங்கள் மன்னிப்புக்காக நான் ஒன்றும் இங்கே வெயிட் பண்ணலை. எனக்கு இங்கே வெயிட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. உங்கள் அம்மா கிட்டேருந்து எந்த விதமான மன்னிப்பும் எனக்கு கிடைக்காது. அதே போல் என்னுடைய மன்னிப்பையும் அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. இப்போவே உங்கள் அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னாலெல்லாம் அது முடியாதுன்னு சொல்ல, இந்த வீட்டில் நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்கள் அம்மா சொல்லும்போது அதை நம்பிக்கிட்டு வீட்டில் எல்லாரும் முன்னாடி என்னை கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போது உங்கள் அம்மா தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதை வீட்டில் மறைக்கணுன்ற அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லை நான் கூப்பிட்டுமான்னு சொல்லும்போது, ஏய் இரு நானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுரா சுரேஷ், இன்னமும் இவ கூட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல உள்ளே கிளம்பி வாடா, டைம் வேறு எத்தனை ஆகுது பாரு அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, ஆமாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. சொல்லுறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்கம்மான்னு சொல்லும்போது, என்னடா வீடியோ அதுன்னு அதை வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்த பிறகு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது யாரடா எடுத்ததுன்னு சொல்லி கேட்க, அது வந்துமா அப்படின்னு தயங்கிப்படி நிற்க, இது மலர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்ததாச்சே, இதை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அம்மா அது வந்துன்னு தயங்கியபடி இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணி பேரை சொன்னால் அண்ணியை திட்டுவாங்களோன்னு நினச்சி உடனே அதுக்கு மதி சொல்கிறாங்க, நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி தாமையில பழைய போட்டுக்கிட்ட மதியை பார்த்து அதிர்ந்து போன எங்கள் ராஜலக்ஷ்மி, நீயா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன். பொய் சொல்கிறீங்களே, பொய் சொல்கிறவங்க ரொம்ப நாளுக்கு அந்த பொய்யை மறைக்க முடியாது. பொய் என்றைக்கும் நிரந்தரமும் கிடையாது. ஒரே பொய்யை பல தடவை சொல்கிறதுனாலையும் இங்கே அது உண்மையாகவும் ஆயிட முடியாது. பொய் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கடவுள்கிட்ட அது மாட்டவும் செய்யும். அப்படி தான் உங்கள் வாயிலேருந்து வெளிவந்த உண்மை தான் இது. நீங்கள் சொன்ன பொய் உங்களுக்கே எங்கள் அப்பா திரும்பிடுச்சலன்னு இங்கே மதியம் சொல்ல, ராஜலக்ஷ்மியும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, அம்மா ஒரு மன்னிப்பு தானம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அதுக்கு மதி சொல்கிறாங்க, பெரியவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் எதிர்பார்க்கல, ஆனால் இனிமேல் நடந்துக்கிறத அவங்க மாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க. சுரேஷாக இருக்கட்டும், ராகவனாக இருக்கட்டும், ராஜலக்ஷ்மியாக இருக்கட்டும் 3 பேர் அதிர்ச்சியில் நிற்க, ஏன் இப்படி கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போக, ராஜலக்ஷ்மி என்ன இதெல்லாம், அப்போ நீ இங்கே போட்டதெல்லாம் ட்ராமா தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அது வந்துன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு முன்னாடியே உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படின்னு ஓங்கி ஒரு அறையை விடுறாங்க ராகவனும். ராஜலக்ஷ்மி அந்த அடியை வாங்கிட்டு ராகவனையை பார்க்க, போய் உள்ள படு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ராகவன் அப்படியே பயங்கர சிந்தனையில் நின்றுட்டு இருக்காங்க.